அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025ல ஜிகேல பாத்தீங்கன்னா பாலிட்டில இருந்து 15 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கரெக்டுங்களா? இந்த 15 கொஸ்டின்ல 14 கொஸ்டின் இந்த புக்ல இருந்தே வந்திருக்கு. ஓகேங்களா? இதுக்கான ப்ரூஃப் தான் இந்த வீடியோல போட்டிருப்பேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இந்த புக்குடைய சாம்பிள் பிடிஎஃப் என்னுடைய டெலகிராம் சேனல்ல நான் போட்டுறேன். என்னுடைய டெலகிராம் சேனலுடைய லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதையுமே ஃபாலோ பண்ணீங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பின்வருவனவற்றில் தவறாக பொருந்தியுள்ளவற்றை தேர்ந்தெடுங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் லோக்பால் மற்றும் லோக் ஆயுத சட்டம் எப்ப நடைமுறைக்கு வந்தது? அடுத்து தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது எப்போது? இந்திய தேர்தல் ஆணையம் பாத்தீங்கன்னா என்ன விதி சொல்லுது? இந்திய தேசிய ஒருங்கிணைப்பு ஆணையம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த புக்ல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நமக்கு லோக்பால் எப்ப நடைமுறைக்கு வந்திருந்ததுன்னு கேட்டிருக்காங்களா? இங்க பாருங்க, ஜனவரி 16 2014 தான் நமக்கு நடைமுறைக்கு வந்திருக்கும். இது அப்படியே நம்மளுடைய டாப் ஐஏஎஸ் அகாடமியுடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகத்திலே கொடுத்திருப்பாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா நமக்கு இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் பாத்தீங்கன்னா விதி 324 தான் சொல்லுது அப்படின்ற அந்த டேட்டாவுமே இருந்திருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டு அக்டோபர் 12ஆம் தேதி தான் நமக்கு செம்மொழியாக தமிழ் அறிவிச்சிருப்பாங்க கொடுத்திருப்பாங்க. பட் ஆனா டேட் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் இந்த ரெண்டு டீட்டெயில், ஓகேங்களா, இந்த டீட்டெயிலும் நமக்கு தெரிஞ்சிருந்தாலே எக்ஸாக்டா நம்ம ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். இந்த கொஸ்டின் பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் 42வது திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யாருன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? 42வது சட்ட திருத்தம் 1976ல வந்திருக்கும். 76ல யாருன்னா நமக்கு இந்திரா காந்தி மேம். ஓகேங்களா? இந்த டீட்டெயில் அந்த புக்ல கொடுத்துக்கிறாங்களா சார்ன்னு பாத்தீங்கன்னா இப்பவே நீங்களே பாருங்க. இங்க பாருங்க, இந்திரா காந்தி மேம் கொடுத்திருக்காங்களா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட பாருங்க கரெக்டா. ஓகேங்களா? இவர் ஆட்சியின் போது 1976ல் அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம் அதிக முறை திருத்தப்பட்டதால் 42வது பிரிவு மினி அரசியல் அமைப்பு. எக்ஸாக்டா இந்த புக்ல இவங்களுடைய டீட்டெயில்ல 42வது சட்ட திருத்தம் இவங்களாலதான் வந்தது, அதிக முறையும் திருத்தப்படுத்துன்ற டீட்டெயிலுமே கொடுத்திருக்காங்க. இதுவுமே நமக்கு இந்த புக்ல இருந்தாங்க வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். இந்த கொஸ்டின் பாருங்க, இந்தியா பாத்தீங்கன்னா பிரிட்டிஷால தான் ஆளப்பட்டிருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் பாத்தீங்கன்னா மாகாணங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலைமை ஆளுநர் மாகாணங்கள், அந்த மாதிரி எல்லாம் பிரிச்சுட்டு இருக்க சொல்ல 4 டைப்ல பிரிச்சிருப்பாங்க. அந்த 4 டைப்ல இருந்தா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு மேற்கு வங்கம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் டைப் ஏன்னு சொல்லுவாங்க. இமாச்சல பிரதேசம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் டைப் சில வரும். ராஜஸ்தான் டைப் பி ல வரும். அந்தமான் நிக்கோபர் டைப் டி ல வரும். ஓகேங்களா? இப்ப இந்த கொஸ்டினுக்கு அந்த புக்ல ஆன்சர் கொடுத்துக்கிறாங்களா சார்ன்னு கேட்டா ஆமாங்க. நீங்களே இப்ப பாருங்க, இங்க பாருங்க, அந்த புக்ல பாத்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி. ஓகேங்களா? இந்த பகுதியெல்லாம் யார் யார் கண்ட்ரோல் இருக்கு, பிளஸ் அந்த கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பகுதிகள் என்ன. பகுதி ஏல நமக்கு இந்த இடத்துல பாருங்க மேற்கு வங்காளம், இதுதான் கொஸ்டினா வந்திருக்கு. ஓகேங்களா? பார்ட் பி ல இருக்கக்கூடிய ராஜஸ்தான், இதுதான் கொஸ்டினா வந்திருக்கு. ஓகேங்களா? அப்புறம் பார்ட் டி ல இருக்கக்கூடிய அந்தமான் நிக்கோபர், இதுதான் கொஸ்டினா வந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப அந்த புக் இருந்தாலே நம்ம மேக்சிமம் எத்தனை கொஸ்டின் கரெக்டா போட்டிருக்கலாம்? 14 கொஸ்டின் கரெக்டா போட்டிருக்கலாங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம 3 கொஸ்டின் கிட்ட பார்த்துட்டோம். இன்னும் 11 கொஸ்டினுமே இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, புதிதாக பதவியேற்றுள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை பற்றிய சரியான கூற்றுகளை. ஞானேஷ்குமார் பிப்ரவரி 19 2025 அன்று இந்தியாவின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றார். அப்புறம் 1989 இவர் ஆட்சி பணியாளராக இருந்தார். கேரள அரசின் செயலராக பயன்படுத்தார். இவர் 1989 1988 தான் வந்திருப்பார். ஆனா கேரளால தான் பணி புரிஞ்சிருப்பார். ஓகேங்களா? 1 மற்றும் 3 சரி என்பதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த டீடைல் அந்த புக்ல கொடுத்துக்கிறாங்களா சார்ன்னு கேட்டா ஆமாங்க. நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை மட்டும் அவங்க எக்ஸாக்டா கொடுத்திருப்பாங்க. நீங்களே பாருங்க. இப்போ கடைசி பாயிண்ட் கொடுக்கலையான்னு கேட்டா இல்லங்க, ஏன்னா கடைசி பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப டெப்த். ஓகேங்களா? குரூப் 1 கூட கேட்க முடியாத கொஸ்டின்லாம் நமக்கு இங்க கேட்டிருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த புக்ல இருந்தா வந்திருக்கு. நீங்களே பாருங்க. இங்க பாருங்க, 23 சுனில் அரோரா, 24 சுரின் சந்திரா, அடுத்து பாத்தீங்கன்னா 25 ராஜீவ் காந்தி, 26 ஞானேஷ்குமார். ஓகேங்களா? இங்கேயுமே பிப்ரவரி 18ஆம் தேதி, ஆனா கொஸ்டின்ல கொடுத்து 19ஆம் தேதி, ஒரு தேதி மட்டும் தான் மிஸ் மேட்சா இருக்கு. பட் ஆனா பாத்தீங்கன்னா இந்த டீடைல் எக்ஸாக்டா கரெக்டா இருக்குங்க. ஓகேங்களா? அப்ப இந்த கொஸ்டினுமே இந்த புக்ல படிச்சிருந்தா நமக்கு வந்திருக்கும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்றேன். ஏன்னா நான் இந்த புக் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம்.
இங்க என்ன கொடுத்திருக்காங்க, சட்டத்தின் பெயர் இயற்றப்பட்ட ஆண்டு. இந்த மாதிரி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இல்லாம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஓகேங்களா. அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ப இந்த கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு அந்த புக்ல எப்படி சார் நம்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் இருக்கா, நமக்கு நுகர்வோர் பாதுகாப்பு திட்டம் கோப்ரா ஆக்ட் 1986 இது அதுல கொடுத்திருப்பாங்க அந்த புக்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருட்கள் விற்பனை சட்டம் இருக்கு பாத்தீங்களா, அது 1930. அப்ப 4க்கு 1 தெரிஞ்சிருந்தால டி ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா. அப்ப இது எனக்கு டீடைல் தெரிஞ்சிருக்கணும், நான் படிச்சிருக்கணுமே சார் எந்த புக்னு கேட்டீங்கன்னா அந்த புக்லயுமே கொடுத்திருக்காங்க, நீங்களே பாருங்க. இங்க பாருங்க, நமக்கு ஆப்ஷன் டி ல கொடுத்திருக்கக்கூடிய பொருட்கள் விற்பனை சட்டம் 1930. ஓகேங்களா. இது அந்த டாப் ஐஏஎஸ் அகாடமியோடைய அரசியலமைப்பு புத்தகம் தமிழ் மீடியத்திலே இருக்குங்க, நீங்க வேணா செக் கூட பண்ணி பாத்துங்க. ஓகேங்களா. சரி, நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். இந்த கொஸ்டின் பாருங்க, குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கிறார். கரெக்ட். நீதிபதிகளை நியமனம் செய்யும் பொழுது சட்ட அமைச்சர்கள் இது வராது, கொலிஜியம் தான். ஓகேங்களா. அப்ப இந்த கொஸ்டினுக்கு அந்த புக்ல இருக்கா சார் ஆன்சர்னு கேட்டா இதுக்குமே இருக்குங்க. இங்க பாருங்க, குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் சொல்லிட்டு இவ்வளவு பேர் கொடுத்திருக்காங்களா, அதுல இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளையும் யார் தான் நியமனம் செய்யறா, குடியரசுத் தலைவர் தான் செய்யறாரு. ஓகே சார், அங்க மத்திய அமைச்சரவைன்னு கொடுத்திருந்தே நம்ம கொலிஞ்சியம்னு சொன்னீங்கன்னா அந்த டீடைல் இருக்கான்னு கேட்டா இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, கொலிஞ்சியம். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை தெரிவு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு தேர்வு குழு தான் இது கொலிஜியம். அதுல தலைவர் உட்பட மொத்தம் 4 மூத்த நீதிபதிகள் இருப்பாங்கன்ற டீடைல் இந்த புக்ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். மாநிலங்களுக்கு இடையேயான குழுக்களை காலவரிசைப்படி ஒழுங்குபடுத்தவும். பூஞ்சி குழு, ராஜமன்னார் குழு, சர்க்காரியா குழு, வெங்கடச்செல்லையா குழு, இது நமக்கு 10th புக்லயுமே இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க இன்டெப்தா கொடுத்திருப்பாங்க அந்த புக்ல, என்ன டீடைல்னு பார்ப்போம். இங்க பாருங்க, நமக்கு ராஜமன்னார் குழு 1969, சர்க்காரியா குழு 1983, அடுத்து வெங்கட செல்லையா குழு 2000 இருந்து 2002, அடுத்து எம்எம் பூஞ்சி குழு 2007. ஓகேங்களா. நமக்கு எம்எம் பூஞ்சி குழு எல்லாம் 3 உறுப்பினர்கள் தான் இருக்காங்க சொல்லி ஸ்கூல் புக்ல கொடுத்திருப்பாங்க, அது தப்புங்க. நமக்கு மொத்தம் 5 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த 5 உறுப்பினர்களுமே இந்த புக்ல கூட அப்டேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அப்ப இந்த புக்ல இருந்து இந்த கொஸ்டின் வந்திருக்குன்ற மாதிரி நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகேங்களா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். இந்த கொஸ்டின் பாருங்க, சரியான இணையை தெரிவு செய்க. உச்ச நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது 60 கிடையாது. அடுத்து இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தல் நிற்பதற்கான குறைந்தபட்ச வயது, இது கரெக்ட். மேலவை உறுப்பினருக்கு கரெக்ட், கீழவை உறுப்பினர் தப்பு. ஓகேங்களா. அப்ப இந்த கொஸ்டின் அந்த புக்ல இருக்கா சார் கேட்டா இருக்குங்க. இங்க பாருங்க, குடியரசுத் தலைவர் பதவிக்கான தகுதிகள்னு கொடுத்துட்டு இங்க 35 வயசுன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்களா. அடுத்து உறுப்பினர்களின் தகுதிகள் எதுக்குன்னா சட்டமன்றத்துக்கு, அதுல சட்டமன்ற கீழவை 25, ஆனா நம்ம கொஸ்டின்ல 21 கொடுத்திருப்போம், அதனாலதான் இது தப்பு. ஓகேங்களா. அடுத்து சட்டமன்ற மேலவை 30 கொடுத்திருக்கான், நமக்கு கொஸ்டின் பேப்பர்லயும் 30 கொடுத்திருக்கான். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்ட். கடைசியில இங்க என்ன வருதுன்னா நமக்கு 60 வயதுன்னு கொடுத்திருப்பான் கொஸ்டின் பேப்பர்ல, ஆனா 65 வயதுன்றது தான் கரெக்ட். ஓகேங்களா. அப்ப இந்த கொஸ்டினுக்கான 4 பாயிண்ட்டுமே இந்த புக்ல இருக்கு. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். இந்த கொஸ்டின் பாருங்க, தேர்தல் பற்றி சரியான கூற்றுகளை கண்டறிக. 2023 மாநில தேர்தல்ல ஓகே, 2004 மக்களவை தேர்தல் ஓகே, 2 மில்லியன் வாக்குப்பதிவுனா 2 மில்லியன் 20 லட்சம் வாக்குப்பதிவு எல்லாம் கிடையாது, அது 10 லட்சம் கிட்ட தான் வந்திருக்கும், அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. பட் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே அந்த புக்ல கொடுத்துக்கிறாங்களா சார்னு கேட்டா கொடுத்திருக்காங்க, நீங்களே இப்ப பாருங்க. இங்க பாருங்க, 2003ஆம் ஆண்டு நடைபெற்ற அனைத்து மாநில தேர்தலும், அனைத்து மாநில தேர்தல் தான் நம்ம என்ன சொல்லுவோம், சட்டமன்ற தேர்தல்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் நாடு முழுவதும் பயன்படுத்தப்பட்டது, அப்ப இதுவுமே கரெக்ட். இந்த 2 பாயிண்ட் எக்ஸாக்டா கரெக்ட்னு தெரிஞ்சிருந்தாலே அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா. இந்த தேர்தலை பத்தி அந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டெப்தாவே சூப்பராகவே கொடுத்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க, சப்போஸ் இல்லைன்னா கூட இந்த புக்ல இருந்தா கேட்டிருக்காங்கன்ற மாதிரியாச்சும் தெரிஞ்சு வச்சுங்க. இதனுடைய சாம்பிள் பிடிஎஃப் நான் என்னுடைய டெலிகிராம் சேனல்ல போட்டுருவேன், டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருவேன். ஓகேங்களா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். பின்வரும் விருதுகளை காலவரிசைப்படுத்துக. பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ, பத்ம பூஷன். ஓகேங்களா. இந்த கொஸ்டின் கூட சார் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டாங்கன்னா இதை வந்து இன்டெப்தா கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தின ஒரு கேஸ் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி பாரத ரத்னா வந்து 1954 தான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருப்பாங்க. இந்தியாவின் மிக உயர விருது பாரத ரத்னா தான் அப்படின்ற மாதிரியும் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே, அது என்னன்னு பாத்துருவோம். இங்க பாருங்க, நமக்கு பாலாஜி ராகவன் வழக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் நடந்திருக்கும் 1996, ஆர்டிகல் நம்பர் 18க்காக. ஓகேங்களா. இந்த கல்வி மற்றும் ராணுவ பட்டங்களை தவிர்த்து மற்ற அனைத்து பட்டங்களும் செல்லாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது ரிலேட்டடா நடந்த கேஸ் தான் இது. இதுலதான் பாரத ரத்னா மற்றும் பத்ம விருதுகள் உள்ளிட்டவே வழங்குகின்றன. ஓகேங்களா. இது என்னுடைய கிளாஸ் பசங்களுக்கு கூட சொல்லியிருப்பேன். பாரத ரத்னா விருது, பத்ம விருதுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது பட்டங்கள் அல்ல, தேசிய விருதுகள். அப்ப இது ரிலேட்டடா கூட நமக்கு கேட்பாங்க அப்படின்னு இருந்தோம். அதுல மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் இது கேட்டு வச்சிருக்காங்க. ஓகேங்களா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். இது பாருங்க, பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் சந்தானம்
பஞ்சாயத்து பகுப்பாய்வு வந்து பாத்தீங்கன்னா வி.கே. ராவ் வருவாரு, பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி குழுனா ராமச்சந்திரன் வருவாரு, பஞ்சாயத்து ராஜ் நிர்வாக குழு ஈஸ்வரன் வருவார். இது என்னுடைய கிளாஸ் உடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என் கைப்பட மொத்தம் 14 கமிட்டி கொடுத்திருப்பேன். அந்த 14 கமிட்டில இருந்து தான் 4 கமிட்டி கேட்டு வச்சிருக்காங்க. இது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கன்ஃபார்மா தெரியும். ஓகேங்களா? சரி, ஓகே. இது அந்த புக்ல கொடுத்துக்கிறாங்களா சார்னு கேட்டா கட்டாயமா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்னன்னு பாத்துருவோம். இங்க பாருங்க, நமக்கு இந்த கமிட்டி எல்லாம் உருவாக்கப்பட்ட ஆண்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல நமக்கு சந்தானம் குழு வந்து பாத்தீங்கன்னா நிதி பற்றியும், அதே சந்தானம் குழு வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் பத்தியும் கொடுத்துருக்காங்களா. இந்த தேர்தல் பத்தி தான் சந்தானம் குழு வந்து கொடுத்துருக்காங்கன்ற டீட்டெயில் அந்த இடத்துல இருக்கும். இந்த ஒரே ஒரு டீட்டெயில் தெரிஞ்சிருந்தா கூட அந்த கொஸ்டினுக்கு நம்மளால கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்க முடியுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் மீதான சரியான கூற்று. ஓகேங்களா? 36 to 51 கரெக்ட். அரசியலமைப்பை உருவாக்கல இந்த ஸ்பானிஷ் இல்ல, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அயர்லாந்தே தான் நமக்கு எங்க வேற ஒரு நாட்டுல இருந்து எடுத்து வந்துருப்பாங்க. அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது அரசியலமைப்பின் ஆன்மா, இதெல்லாம் தப்புங்க. இந்த டேட்டா அந்த புக்ல கொடுத்துக்கிறாங்களா சார்னு கேட்டா எக்ஸாக்டா கொடுத்துருக்காங்க. அதையுமே பாத்துருவோம். இங்க பாருங்க, அரசு நெறிமுறை கோட்பாடுகள் 36ல இருந்து 51. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதுக்கப்புறம் அது ஸ்பானிஷ் நாடும் கொடுத்திருந்தானா, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. அப்ப 2 கூற்றும் சரின்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும். கன்ஃபார்மா இந்த கொஸ்டினுக்குமே இந்த புக்கை படிச்சிருந்தா ஈஸியாவே போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். இந்த கொஸ்டின் பாருங்க, இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசியலமைப்பு ஆகும். கரெக்ட் தான். இந்திய அரசியலமைப்பு ஐக்கிய அமெரிக்க நாடு தப்பு போல் இரட்டை குறியீடுமே பெற்றுள்ளது. இல்ல, நமக்கு ஒற்றை குடியுரிமை தான். இது நமக்கு 10th புக்லயுமே கொடுத்திருப்பாங்க, அந்த டாஃப் புக்லயுமே கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பாத்துருவோம். இங்க பாருங்க, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, கூட்டாட்சி மற்றும் ஒற்றையாட்சி பண்புகளும் பெற்றிருக்கு. அது இல்லாம இந்தியா முழுவதும் ஒற்றை குடியுரிமை. இந்த 2 டீட்டெயில் தெரிஞ்சிருந்தா ஈஸியாவே அந்த கொஸ்டினுக்குமே நம்ம ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். இந்த கொஸ்டின் பாருங்க, இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மையை கொண்டுள்ளது. கரெக்ட். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை மாறாமல் இதுவரை 100க்கும் மேற்பட்ட. கரெக்ட் தான். இதுவரையும் கரெக்டா 106 பண்ணி வச்சிருப்பாங்க. அது 100க்கும் மேற்பட்டதும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். இது அந்த புக்ல இருக்கான்னு கேட்டா அதே பிடிஎஃப்லயே கொடுத்திருப்பாங்க. இங்க பாருங்க, அரசியலமைப்பின் நெகிழும் தன்மை மற்றும் அரசியலமைப்பின் நெகிழாத்தன்மை ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. அது இல்லாம சாதாரண பெரும்பான்மை அல்லது சிறப்பு பெரும்பான்மை பெற்றிருந்தாலே போதும் திருத்த முடியும். ஓகேங்களா? இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நெகிழும் தன்மை கொண்டது, நெகிழாத்தன்மை கொண்டது. அது இல்லாம இதே புக்ல வந்து பாத்தீங்கன்னா கேசவானந்த பாரதி வழக்குல 1973ஆம் ஆண்டு நம்மளுடைய அரசியலமைப்பு அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் திருத்தலாம். ஓகேங்களா? அடிப்படை கட்டமைப்பு பாதிக்காமல் திருத்தலாம் அப்படின்றதுமே இந்த புக்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப கேட்கப்பட்ட 15 வினாக்கள்ல 14 வினாக்கள் இந்த புக்ல இருந்தே வந்திருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இந்த புக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்கள ஒரு சிலருக்கு இந்த புக்கு தேவைப்பட்டதுன்னா அதனுடைய சாம்பிள் என்னுடைய டெலிகிராம் சேனல்ல போட்டிருக்கேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களே கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.